வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமா இருப்ப கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. வாசிக்க நாம் கேட்ப வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 16:20 வாசிக்க நாம் கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பாஸ்டா வாசிங்க வசனத்தை. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் அந்த வார்த்தை தான் கவனிக்கணும். ஆனாலும் அவருடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை. ஆனாலும் இந்த வாழ்க்கையில கொண்டு வருமா? என்ன கொண்டு வரும்? அவருடைய புலம்பலை மாற்று. அல்லேலூயா. கண்ணீரை மாற்று. அல்லேலூயா. துக்கத்தை மாற்று. அல்லேலூயா. சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கரங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்தும். சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களை கவனிக்கணும். அதே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். பிரைஸ் தி லார்ட். 4ஆம் வாசிக்கலாம். அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. இருளானது பற்றிக் கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு நாள் மட்டும் வாசிங்க. பிரைஸ் 9ஆம் வசனம் வாசிங்க. ஜீவன் இருந்தது. 9ஆம் வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு எதிராய் போராடுகிற இருளின் ஆத்திகங்களை தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்தார்? முறியடிக்க சாத்தானின் வல்லமை தேவனாய் கர்த்தர் முறியடிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிற பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த, எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்த, எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த ஆண்டவராக இயேசு ஒரு வாழ்க்கையில வர வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருள் என்பது உலகத்தையும் உலக பாவங்களையும் சாத்தானை குறித்து நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. ஒளி என்பது ஆண்டவராக இயேசுவை காண்பிக்கிறது, ஒரு வார்த்தையை காண்பிக்கிறது, ஒரு ஆண்டுக்குள்ள மறைந்திருக்கிற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒளியாகிய தெய்வம் உனக்குள்ளாய் கடந்து வரும்போது உன்னை கலங்க பண்ணுகிற, துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, உனக்கு எதிராக போராடுகிற அந்தகார சக்திகள் அழிக்கப்பட வேண்டுமானால் என் ஆண்டவராக இயேசு உன் வாழ்க்கையில கடந்து வர வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, உன் அழுகையை மாற்றுகிறவர், உன் புலம்பலை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை மாற்றுகிறவர் இன்றைக்கு உன் அருகாமையிலே கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு மத்தியில கடந்து வரக்கூடிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லப்பட்டிருக்கிற வெற்றி மாணவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு வாழ்க்கையிலே பிரேசலார் இல்லாத காரியங்களை நீக்கி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒளியாகிய ஆண்டவராக இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது அது விசேஷித்த மகிழ்ச்சியையும் அது சந்தோஷத்தையும் சமாதானத்தை தேவன் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லும் தேவன் வாக்குத்தத்தம் நமக்கு பிரேசலார் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சீக்கிரம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது, உறுதியா இருக்க கடவுள். நம்பிக்கை வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையோராய் இருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், ஒரு நீதி பெற, ஒரு உத்தம, ஒரு உண்மை உள்ளவர், ஒரு நாள் வாக்கு மாறுகிறவர் அல்லவே அல்ல. துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர் ஒரு உண்மை உள்ளவர். ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் சகித்து எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவாச்சு. சொல்லப்பட்டிருக்கிறது. இருள் என்பதுதான் சொல்ல உலகபுறமான பாவத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது, உலக வாழ்க்கையை காண்பிக்கிறதா இருக்கிறது, உலக அடிமைத்தனத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. உலக வாழ்க்கையை விட்டு, உலக பாவத்தை விட்டு நீங்க ஆண்டவராக இயேசுக்குள்ள ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் ஆண்டவராக இயேசு வாழ்க்கையில ஒரு கடந்து வரும் பொழுது, உங்களுடைய குடும்பத்தில் கடந்து வரும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக சூழ்நிலையை தேவன் மாற்றி அமைப்பதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். வேறு சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. பேசலாம். நாம் வாசிப்போம். 1ஆம் அதிகாரத்துல பேசல வாசி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவராய் இருந்தார். 8:12. அப்படி ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. யாரை பின்பற்றுகிறவன்? யாரை பின்பற்றுகிறவன்? உலகத்தையா, பாவத்தையா, அநியாயத்தையா, அக்கிரமத்தையா? என்னை பின்பற்றுகின்றான் சொல்லி, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனோடு நடக்கும் பொழுது ஒரு வாழ்க்கை என்ன கொஞ்சம் கொஞ்சமாய் 30 அடைக்கிறது, 60 மாறுகிறது, 60 அடைக்கிறது, 90 மாறுகிறது. ஒரு வாழ்க்கை பிரகாசத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாவ இருளானது நம்ம விட்டு விலகி போக வேண்டுமானால், ஒரு வாழ்க்கையில இருளானது கொண்டு வருகிற துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் மாற வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில கடந்து வர வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர்தான் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறார்கள்? ஒளியாய் இருக்கிறார். வேற சில உலகத்திலே வந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான மெய்யான பொய்யான ஒளி அல்ல, மெய்யான உலகம் சொல்லுகிறது. பிரஜாபதியே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் உனக்கு யார் அந்த பிரஜாபதி, யார் அந்த பிரணவம், யார் அந்த ஒளி தெளிவாய் தெரிந்து கொள்ளவே, யார் அந்த பிரணவம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே வந்து அது எந்த மனுஷனாலும் சரி நல்லா கவனிக்கணும். அது பாசைக்காரா இருக்கலாம், இல்ல கோத்திரத்தாரா இருக்கலாம், இல்ல இடத்தாரா இருக்கலாம், எல்லாரும் உண்டாக்கிற தெய்வம் ஒரு மனுஷனுக்குள்ள வருவார். ஆனால் அவன் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு ஒரு ஒளியா இருக்கிறார். அவன் வாழ்க்கை மாறிவிடுதா இருக்கிறது. அல்லேலூயா. இருளானது ஒளி என்ன பண்ணல, பற்றிக் கொள்ள முடியல, அதுக்கு பலன் இல்ல. ஒளி வரும்போது இருளானது விலகி ஓடுகிறது போல உங்களுக்குள்ள அந்த இருளின் கிரிகளை அடிப்பதற்காகலாம் ஆண்டவராகிய இயேசு உலகத்திற்கு ஒளியாய் கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு 4:15 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9:2 வாசிக்கலாம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. மரண இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்களா? பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரணத்துக்குள்ளாய் போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல ஒரு வெளிச்சம் வரும் பொழுது அந்த மரண கிரியில் விலகி போனது, மரண ஆவிகள் விலகி போனது, ஒரு வாழ்க்கையில் விடுதலை உண்டானது. வெளிச்சத்தை கண்ட பொழுது, வெளிச்சம் வந்த போது வாழ்க்கையில் விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறினது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 9:2 வாசிங்க. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தின் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. மரண இருளில் குடியிருக்கிற தேசத்தின் மேல் வெளிச்சம் பண்ணிச்சீங்களா? பிரகாச தேசத்தின் மேல் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜனங்கள் மேல விவாதிச்ச தேசத்தின் மேல வேற சொல்றே வெளிச்சம் படுத்த பிரகாசித்தது என்று வேற சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒளியாகிய தெய்வம் உன் வாழ்க்கையில வருவாரானா, ஒளியாக தெய்வத்தின் வாழ்க்கை ஒப்பு கொடுப்பாயானால் அங்க இன்னைக்கு என்ன கிடையாது, இருளுக்கு
அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த காலத்துக்கு இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியர் வாழ்க்கையில வருவதற்கு இயேசுவே என் வாழ்க்கையிலே வார், என் உள்ளத்திலே வார், என் குடும்பத்திலே வார், எனக்குள்ளாக இருள் இயேசுவின் நாமத்தை விலகட்டும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் இருளை மாற்றி வாழ்க்கையில் பிரகாசத்தை கொடுக்க முடியாது தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. 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 ஒரு மனுஷனுக்கு எத்தனை பகுதி இருக்குதுங்க? ஒரு மனுஷனுக்கு எத்தனை பகுதி ஆண்டு வச்சிருக்கிறாரு? என்னென்ன பகுதி? ஆவி, ஆத்மா, சரீரம். சொல்லுங்க. சில பேர் ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி இருக்குதா? சந்தேகமா இருக்குதா? ஆத்மா இருக்குதா? இருக்கு. சரீரம் இருக்குதா? நல்லா கவனிக்கணும். இந்த மூணு தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்றது மூணு தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ஆவியில் நமக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா இருள் இருக்குது. நம்முடைய ஆத்மாவில காரில் இருக்குது. சரீரத்துல மரண இருள் இருக்கிறதுனாலதான் ஒரு சின்ன பிரச்சனை என்ன பண்ற உடனே செத்து போறோம் ஓடுறான். மரண இருள் தான் பிசாசுடைய கிரிகள் மனுஷன் அடிக்கிறதா இருக்கிறது. இந்த மரண இருள் விட்டு விலகணும்னு சொன்னா, இந்த காரில் விட்டு விலகணும்னு சொன்னா, இருள் விட்டு விலகி போகணும்னு சொன்னா ஒருவர் உள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. யாருங்க அவரு? யாருங்க அவரு? சத்தமா யாருங்க அவரு? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உனக்குள்ளாக இருக்கிற இருளின் கிரிகள் அழிக்கப்பட வேண்டுமானால் எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்து வெற்றி சிறந்த ஒளியாகிய வாழ்க்கையில் வரும்போது உன் வாழ்க்கையில் எல்லாம் மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு ஒளியா இருக்கிறார், ஒரு அக்கினியா இருக்கிறார், அக்கினி சுவாலையா இருக்கிறார். உன் வாழ்க்கையில் வரும் பொழுது உன்னை கலங்க பண்ணுகிற, துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற கிரிகளை ஒரு அழித்து உன் வாழ்க்கையை விடுதலை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை யாருக்கு நன்றி சொல்லுவோம். அப்படி பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேற சொல்லப்பட்டிருக்கிறது பேசலாம். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சொல்லு பாவ இருளை சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது சாபமாகி இருளை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாபம் மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படிங்க மாறும்? அதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமா? என்ன பரிகாரம் செய்தாலும் ஒரு சாபம் மாறவே சாபத்தை மாற்றுகிறவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார். ஹல்லேலூயா. வாசிக்கிறோம், கேட்போம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேற தெளிவா சொல்லப்படுவதை வாசிக்கலாம். உபாகமம் 23:5 வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் இதயமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. அந்த சாபத்தை என்ன செய்தாரா? ஆசீர்வாதமாய் மாற்றினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஹல்லேலூயா. சாபத்தை மாற்றுவதற்கு பரியானவர் ஆண்டவராகிய இயேசு, பரிகாரம் செய்தவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் மாத்திரமே சாபத்தை மாற்றி உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பேசலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். மனத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை மீட்டுக் கொண்டது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாபத்துக்கு நீங்களாக்கி உன்னை தப்புவிப்பதற்கு, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு யார் சாபமானது? அவர் சாபமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனெல்லாம் சபிக்கப்பட்டு சொல்லுகிறபடி மனுகுலத்திற்காக, உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் சந்ததிக்காக என் ஆண்டவராகிய இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மாறினார், சாபமாய் மாறினார். சிலர் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாபத்தை அவரே ஏற்றுக்கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை உனக்காக இலவசமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில் வரும்பொழுது மாத்திரமே சாபம் மாறுமே தவிர இயேசு வராம சாபத்தை செய்ய முடியாது. விடுதலை ஒருவரும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஊரெல்லாம் சுத்தலாம், உலகமெல்லாம் சுத்தலாம், ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. உன் சாபத்தை மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் என்று வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2:9 வாசிக்கலாமா?
இப்ரேயர் 2:9 பேசலாம். ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி சற்று சிறுவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டவராக காண்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக, நல்லா கவனிங்க, ஒவ்வொருவருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க 5 பேருக்கு 5 பேருக்காக என்ன பண்ண இயேசு மரணத்தை என்ன பண்ணார்? அவர் ருசி பார்த்தார். உங்களுடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் உணர்த்தணும். வேற சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மரணத்தை ருசி பார்த்தது நிமித்தம், சாபத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நேச வாழ்க்கையில ஒருவரானால், உன் குடும்பத்தில் ஒருவரானால், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில ஒருவரானால் சாபத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்பதை வேத தெளிவா நமக்கு போதிக்கிறதா இருக்கிறார். அல்லேலூயா. வீட்டில் வேற சொல்லப்பட்டு பாவம் எங்க படுத்திருக்குமா? வாசல் படி சாபம் எங்க இருக்கு? அங்கதான் இருக்கும். உன் சாபம் மாறுவதற்கு, உன் பாவம் மாறுவதற்கு, உன் ரோகம் மாறுவதற்கு என் ஆண்டவராக இயேசுவுக்கு உன் இதயத்தை திறந்து, உன் வீட்டை திறந்து முழுமை ஆண்டவர் ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் வீட்டுக்குள்ள வாரும் என்று கூப்பிடும் பொழுது தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு பேசும் சாபத்தை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேற சொல்லப்பட்ட தரித்திரத்தால் சாபத்தை பார்க்க முடியுமா? சாபத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நிலவரத்தை பார்க்க முடியும், வியாதியை பார்க்க முடியும், ரோகத்தை பார்க்க முடியும். அந்த சாபத்தை என்ன செய்ய முடியாது? ஒருவரும் பார்க்கும். சாபம் என்ன தெரியுமா கொண்டு வரும்? தரித்திரத்தை கொண்டு வரும், வறுமையை கொண்டு வரும், கடன் பிரச்சனையை கொண்டு வரும், சமாதானத்தை கெடுக்கும், அழிவுக்கு கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாபத்துக்கு ஒரே ஒரு முற்றுப்புள்ளி என் ஆண்டவராக இயேசு மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு ஒவ்வொருவருக்காக மரணத்தை அவரை உத்தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்தம் செய்து மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு சாபத்தில் இருக்கிற நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பதற்கு, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சாபத்துக்கு சாபம் மாறன்னு சொன்னா ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுத்து உலக காரியங்களை விட்டு, இந்த பாவ காரியங்களை விட்டு இயேசுக்குள்ள வரும் பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சக்தி ஒரு வாழ்க்கையை விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லப்பட்ட பாவம் பார்த்தீங்கன்னு சொன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணும்? பாவம் ஜனங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவமே உங்களை பிடிக்கும்னு சொன்னா சாபம் சும்மா விடுமா? விடுமா? விடாது. அந்த சாபத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவுக்கு வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பாருங்க. ஒன்று, இருளான வாழ்க்கை கர்த்தர் மாற்றி, அது இல்லை என்பது உலக காரியத்தை, பாவத்தை இன்றைக்கு காண்பிக்க சாத்தானை காண்பிக்கிறது. நம்ம ஒரு நாளுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவராகிய இயேசு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்குள்ள காணப்பட எல்லா காரியத்தை கர்த்தர் மாற்றி ஒரு வாழ்க்கையில சமாதானத்தை, ஒரு வாழ்க்கையில சந்தோஷத்தை, ஒரு வாழ்க்கையில மன அமைதியை கொடுக்க ஒரு போதுமானவர் இருக்கிறார். இரண்டாவது, சாபத்தை கர்த்தர் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரத்தை தியானித்து நன்றி சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். அப்பொழுது அவர் வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் யாருடையது? நமக்கு சொந்தமானது. நல்லா கவனிக்கணும். வேற சொல்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களோ பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. வேற சொல்ல, துயரப்படுறவங்க என்ன பண்ணுவாங்களா? ஆறுதல் அடைவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வாழ்க்கையில வருவாரானால் உன் துயரத்தை கர்த்தர் மாற்றி, உன் வாழ்க்கைக்கு எதிராக இருக்கிற காரியங்களை மாற்றி
அவரை போல உன்னை மாற்றி பேசலாம். இந்த பூமிக்கு உப்பாக, இந்த உலகத்துக்கு ஒளியாக, ஒரு சாட்சியாக நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வேற சில சாபத்தை மாற்றி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு என்பது என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. ஒன்று வேற சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனாய் கர்த்தர் இருளை மாற்றுகிறவர். இரண்டாவது சாபத்தை மாற்றுகிறது. மூன்றாவது பிசாசினால் வருகிறதான எல்லா விதமான கிரியைகளை அழித்து தேவன் அதில் நம் விடுதலை கொடுத்து நமக்கு தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் நம்ம ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பது போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்க கேட்ப வேதம் சொல்லப்பட்ட சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிக்க நாம் கேட்போம். சங்கீதம் 90 பேசலாம். 1, 5, 6 நாம் வாசிக்கலாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு, பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாகும் சங்காரத்திற்கு பயப்படாதிருப்பாய். வேற சொல்லப்பட்ட இவ்வளவு தெளிவா அவங்க சங்கீதக்காரர் எழுதி வைத்திருக்கிறது பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இரவில் என்ன வரும்? இரவில் என்ன வரும்? பயங்கரம். பகலில் என்ன வரும்? அம்பு. நல்லா கவனிக்கணும். பாழாக்கிற கொள்ளை நோய்களுக்கு நமக்கு தெரியுமா? கண்ணுக்கு தெரியுமா? தெரியா. கவனிக்கணும். தெளிவாக என்ன பாருங்க. தெளிவாக யாரு தெளிவாக என்ன கவனிக்கணும். பிள்ளைங்க என்ன கவனிக்கணும். சாப்பிட்றதும் வெளியே வேற கட்டிட்டு உள்ள வந்து நீ வந்து சாப்பிட்டு அன்னைக்கு பிள்ளைங்க கவனிக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். சொல்லப்பட்ட பாழாக்கிற கொள்ளை நோய்களுக்கு, பயங்கரத்திற்கு நல்லா கவனிக்கணும். தேவன் உன்னை விலைக்கு பாதுகாக்கிறேன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு எங்க வரணும்? எங்க வரணும்? ஐயா எங்க வரணும்? உள்ள வரணும். ராத்திரி தூக்கிட்டு என்ன பண்றாங்க? வளர்றாங்க. ஐயோ ஐயோ, அது அங்க நிக்குது, இங்க நிக்குது. ஏசி இல்ல. ஒருவேளை டிபன் சாப்பிடணும், காலையெல்லாம் சாப்பிடலன்னு கஷ்டப்படுறோம். மத்தியானம் சாப்பிடல, மத்தியானம் எல்லாம் சாப்பிடலன்னு கஷ்டப்படுறோம். ஜெபிக்கல யாருன்னா கஷ்டப்படுறீங்களா? ஐயா எனக்கு ஜெபிக்கலே. அது என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அதான் கொள்ளை நோய் வந்துச்சு. உணர்வு நமக்குள்ள நீங்க ஜெபிக்கல, நீ வேதத்தை வாசிக்கல, அதான் பிசாசு உள்ள வந்துட்டாங்கிற உணர்வு உனக்கு எனக்கு வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட இரவில உண்டாகும் பயங்கரத்திற்கு, பகலில் பறக்கிற அம்புக்கு, கொள்ளை நோய்களுக்கு நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வேற சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு, சத்தியமாகிய ஆண்டவராகிய இயேசு உன் வாழ்க்கையில கடந்து வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சீக்கிரம் உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேற சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு பிசாசுடைய கிரியைகளை அடிப்பதற்கு யார் வந்தது? பூமிக்கு யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? அஞ்சலா சிஸ்டர் யார் வந்தது? ஆமா கவனிக்கணும். பேசலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க நாம் கேட்போம். 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை அழிப்பதற்கு யார் வெளிப்பட்டது? யார் வெளிப்பட்டது? ஆதி முதல் பாவம் செய்கிறது யாரு? சாத்தான். உள்ள வந்தா நீ பாவம் செய்ய மாத்திடுவோம், அவ்வளவுதான். ஆதி முதல் போய் பேசுகிறது யாரு? சாத்தான். எல்லாருடைய கணக்கிரியமானவர்களே, முதல் ஆதாமுக்கு பிறந்த பையன் பேர் என்னங்க? காயின். பிரசிஸ்டர் கை தட்டுங்க. சத்தமா. முதல் பிறந்தவர் யாருங்க? இரண்டாவது பிறந்தவர் யாரு? ஆபேல். நடந்தது என்ன? அவன் காயின் என்ன பண்ணாரு? தன் சொந்த கூட பிறந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு? ஆதி முதலாய் பாவம் செய்த பிசாஸ் ஆனவன் அவனுக்குள்ளாய் புகுந்து தன் சகோதரன் என்று பாராம ஒரு கொலை செய்யபடியா தூண்டினான். நல்லா கவனிக்கணும். சொல்லப்பட்ட பாழாக்கிற கொள்ளை நோய்களுக்கு, பயங்கரத்திற்கு நல்லா கவனிக்கணும். தேவன் உன்னை விலைக்கு பாதுகாக்கிறேன்னு சொன்னா ஆண்டவராகிய இயேசு எங்க வரணும்? எங்க வரணும்? ஐயா எங்க வரணும்?
ராத்திரி தூக்கிட்டு என்ன பண்றாங்க? வளர்றாங்க. ஐயோ ஐயோ, அது அங்க நிக்குது, இங்க நிக்குது. ஏசி இல்ல. ஒருவேளை டிபன் சாப்பிடணும், காலையெல்லாம் சாப்பிடலன்னு கஷ்டப்படுறோம், மத்தியானம் சாப்பிடல, மத்தியானம் எல்லாம் சாப்பிடலன்னு கஷ்டப்படுறோம், ஜெபிக்கல யாருன்னு கஷ்டப்படுறீங்களா? ஏன்னா எனக்கு ஜெபிக்கலே. அதான் என்ன வந்துச்சு? பயம் வந்துச்சு. அதான் கொலை நோய் வந்துச்சு. உணர்வு நமக்குள்ள நீங்க ஜெபிக்கல, நீ வேத வாசிக்கல, அதான் பிசாசு உள்ள வந்துட்டாங்கற உணர்வு உனக்கு எனக்கு வரணும். ஹalleluya ஹalleluya. சொல்லப்பட்ட இரவில உண்டாகும் பயங்கரத்திற்கு, பகல்ல பறக்கிற அம்புக்கு, கொள்ளை நோய்களுக்கு நீ பாதுகாக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஒளியாகிய ஆண்டவராகிய இயேசு, சத்தியமாகிய ஆண்டவராகிய இயேசு உன் வாழ்க்கையில கடந்து வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சீக்கிரம் உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றைக்கு பிசாசுடைய கிரியைகளை அடிப்பதற்கு யார் வந்தது? பூமிக்கு யார் வந்தது? யார் வந்தது? யார் வந்தது? அஞ்சலா சிஸ்டர் யார் வந்தது? ஆமா, கவனிக்கணும். பிரைஸ் எல்லாம் ஒன்றியவார் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்க நாம் கேட்போம். ஒன்றியவார் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். பிசாசன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிப்பதற்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை அழிப்பதற்கு யார் வெளிப்பட்டது? யார் வெளிப்பட்டது? ஆதி முதல் பாவம் செய்கிறது யாரு? சாத்தான். உள்ள வந்தா நீங்க பாவம் செய்ய மாத்திடுவோம், அவ்வளவுதான். ஆதி முதல் போய் பேசுகிறது யாரு? சாத்தான். எல்லாருடைய பிரியமானவர்களே, முதல் ஆதாமுக்கு பிறந்த பையன் பேர் என்னங்க? காயின். பிரசிஸ்டர் கை தட்டுங்க. சத்தமா. முதல் பிறந்தவர் யாருங்க? இரண்டாவது பிறந்தவர் யாரு? ஆபேல். நடந்தது என்ன? காயின் என்ன பண்ணாரு? தன் சொந்த கூட பிறந்த தம்பி என்ன பண்ணிட்டாரு? ஆதி முதலாய் பாவம் செய்த பிசாஸ் ஆனவன் அவனுக்குள்ளாய் புகுந்து தன் சகோதரன் என்று பாராம ஒரு கொலை செய்யபடியா தூண்டினான். நல்லா கவனிக்கணும். பிசாசு பிரைஸ்லாந்து கொம்பு வச்சுட்டு வரமாட்டான். யார் மூலியமா வருவான்? அண்ணன் மூலியமா தான் வருவான். பிரைஸ்லாந்து ஹல்லேலூயா. திசை திருப்புவது சத்துரு. நல்லா கவனிக்கணும். உன் வாழ்க்கை ஏமாற்று பிசாசு கவனிக்கணும். பிரியமானவர்களே, நீ தேவனோடு வாழ்வது யாருக்கு பிடிக்காது? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு என் ஆண்டவராக இயேசு பூமிக்கு வந்தார். வேற சொல்லப்பட்டிருக்கிறது, இரவிலே பயங்கரத்தை கொண்டு வருகிற ஆவிகளை அழிப்பதற்கு, பகலிலே அம்புகளை கொண்டு வர ஆவிகளை அழிப்பதற்கு, பொல்லாப்பு செய்கிற ஆவிகளை அழிப்பதற்கு என் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு யாரோடு இருக்கிறாரு? யாரோடு இருக்கிறாரு? யாரோடு இருக்கிறாரு? யாரோடு இருக்கிறாரு? கட்டி பேசுதான். கிரிகளை அழிப்பதற்கு இயேசு வந்தார். பாவ வாழ்க்கை மாற்றுவதற்கு. இரண்டாவது, பின்தொடர் சாபத்தை மாற்றுவதற்கு இயேசு பூமிக்கு வந்தார். ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கடந்து வந்தார். ஹல்லேலூயா. மூன்றாவது, உனக்கு எதிராய் போராடுகிற, உனக்கு எதிராய் எதிர்த்து நிற்கிற அந்தகார சக்திகளை பிசாசு வல்லமை அழிப்பதற்கு இயேசு உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லப்பட்டது, வாசிக்க நாம் கேட்போம். யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வரானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். நான் அவைகளுக்கு, அவைகள் யாருங்க? நம்முடைய ஜனத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருங்க? திருடன் யாரு? விசுவாசம். திருடன் என்று சொல்லப்படும் பேருக்கு திருடன். சுகத்தை திருடுறான், உன் சமாதானத்தை திருடுறான், உன் ஆசீர்வாதத்தை திருடுறான், உன் சந்தோஷத்தை திருடுறான். அப்படி இடம் கொடுக்காதபடிக்கு என் ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில வருவார். ஜீவனை மாத்திரமல்ல, ஜீவன் பரிபூர்ணப்படும்படியாய் இயேசு உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லி தன்னை குறித்து தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில வருவார். ஆனால்
இன்றைக்கு பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது, ஒரு வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு நம்மை வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அவருக்கென்று வாழுகிற ஒரு புதிய வாழ்க்கை தேவன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்கும் பொழுது வேற சொல்லப்பட்டிருக்கிறது, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிஞ்ச வசனம், ஒரு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், ஒருவருக்கு தீமை செய்யல. அப்போஸ்தலர் 10:38 வேணா எழுதி படிக்க வேண்டாம். ஒரு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியில அகப்பட்டிருக்கிற யாவரும் விடுவிக்க முடியாது, குணமாக்க முடியாது. இயேசு பூமியில வந்து அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கு நமக்கு நன்மை செய்கிறவராக, நமக்கு எதிராக இருக்கிற கிரியைகளை அழிப்பதற்கு இன்னைக்கு மத்தியில இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு நமக்காக என்ன பண்ணார்? சிலுவையில மரித்தார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு யாருக்காக அடிக்கப்பட்டாருங்க? யாருக்காக? எனக்காக, உனக்காக, நமக்காக, எல்லாருக்காக இயேசு என்ன பண்ணாருங்க? அடிக்கப்பட்டார். எதற்காக? உன் சாபத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு, உன் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்கு, உன் ரோகத்தை அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை பலியாக பரிகாரமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. உனக்காக தான், எனக்காக தான் பூமிக்கு வந்தாரு. ஒரு நோக்கமே, என்னை போல மாறவே, என் ஜனங்கள் என்னை போல வாழவே, எனக்காக ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒரு சாபம் மாற வேண்டும், ஒரு பாவம் மாற வேண்டும், ஒரு ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி விரும்புகிற தெய்வம் இன்னைக்கு நேசிக்கிறது மாத்திரமல்ல, சாபத்தை மாற்றி, ஒரு பாவத்தை மாற்றி, எதிராக சாத்தான் வல்லமைகளை அழித்து ஒரு வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க, ஒரு சுகத்தை கொடுக்க, ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, பாவ இருளை கர்த்தர் மாற்றி ஒரு வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறார். இரண்டாவது, ஒரு சாப இருளை கர்த்தர் மாற்றி ஒரு வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது வாசிக்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். மத்தேயு 8:17 வாசிக்க கேட்போம். பிரைஸ் தி லார்ட். 8:17 சீக்கிரம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன செய்தாரா? நம்முடைய பலவீனங்களை சொல்லுங்க, நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார், சுமந்து கொண்டார், சுமந்து தீர்த்தார். நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சவர் அவர்தான். ஹல்லேலூயா. சாபத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சவர் அவர்தான், பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அவர்தான், நோய்க்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து தீர்த்தார். எல்லாருக்கும் உனக்கு பிரியமானவர்களே, எத்தனை பேர் வேதனைப்படுறாங்க, எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறாங்க, எனக்கு சுகம் இல்லைன்னு ஒருவர் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு திக்கற்றவர்களுக்கும், சிறுமையானவர்களுக்கும், எளிமையானவர்களுக்கும், கைவிடப்பட்டவர்களுக்கும் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு ஒவ்வொருக்கும் சுகத்தை கொடுக்க அற்புதமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் கவனிக்கணும், பேசலாம். இந்த பலவீனத்தை கொண்டு வருகிற ஆவி, வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளுக்கு என் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு ஒரு வல்லமை அனுப்பி அந்த வியாதிக்கு சுகத்தை கொடுக்க, இந்த பலவீனத்துக்கு சுகத்தை கொடுக்க இன்றைக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி நம்ம சுகமாக்குறது சொன்னால் ஒரு வார்த்தையை அனுப்பி சுகமாக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி சுகமாக்குறாரா? எப்படி சுகமாக்குறாரு? நம்முடைய வார்த்தை. ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறாரு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த தேவத்தில் நம்பிக்கை வைத்திருந்தால், விசுவாசம் வைத்து சொல்றார், என் வேலைக்காரன் சுகமாக வேண்டுமானால் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் போதும் சுகமாவான் என்று சொல்லி வார்த்தையை அனுப்பி ஒரு மனுஷன் பண்ற சுகமாக்குறவராக இருக்கிறார். இரண்டாவது எப்படி சுகமாக்குறாரு சொன்னா, தம்முடைய காயப்பட்ட கரத்தினாலே ஒரு தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 107ஆம் சங்கீதத்துல 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது, வாசிக்கிறோம். அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனத்தை என்ன செய்யறாரா? அழிவுக்கு தப்புவிக்க, நம்மை குணமாக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 53ஆம்
அங்க ஒரு தழும்புகளாலே குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4 வசனத்தை வாசிங்களே. வேற சொல்லப்பட்டிருக்கு, மெய்யாகவே தம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். நாமோ அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிலுவைப்பட்டவர் எண்ணினோம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் ஒரு காயப்பட்டு அக்கிரம நிமித்தம் ஒரு நொறுக்கப்பட்டார். அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால குணமாகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தழும்புகளால் என்ன ஆகிறோம்? என்ன ஆகிறோம்? ஆண்டவரே தழும்புகளை என்ன பண்ணி தொட்டு சுகத்தாங்க, இந்த வார்த்தை அனுப்பி சுகத்தாங்க. நீ கேட்கும் பொழுது தேவன் என்ன செய்றாரு? சுகத்தை கொடுக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்து தீர்த்தார். அவரால் சுகத்தை கொடுக்க முடியும். சொல்லப்படுவார் எப்படிப்பட்டவர்? அவர் பெயரு பரிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வைத்தியர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சகாயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே நமக்கு சுகத்தை கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது எப்படி சுகமாக்குறாருன்னு சொன்னா, ஒரு வல்லமை நம்ம இறங்கும் பொழுது நமக்குள்ளா இருக்கிற கிரியைகள், நமக்குள்ளா இருக்கிற வாதைகள் நம்ம விட்டு விலகி போகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது 12 வருஷமாய் பெரும்பாடுனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசித்தால், நல்லா கவனிக்கிறேங்க, இருதயத்தில் விசுவாசித்தால், ஆவியில அறிக்கை செய்தால், சரீரத்துல எழுந்து நடக்க ஆரம்பித்தார். இந்த ஆண்டவராக இயேசு வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றவர்கள் சொல்லி விசுவாசித்து எழுந்து புறப்பட்டு போனார். திரளான ஜனங்கள் மத்தியில இயேசு இருக்கிறதை பார்த்து ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்துல ஒரு விசேஷித்த வல்லமை அந்த சரீரத்துல இறங்கினது. அந்த நிமிஷமே ஒரு வேதனை விட்டு மறைந்தது, ஒரு வேதனை சரீரத்தை விலகினது, ஒரு சற்று சுகம் வந்தது. தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. வார்த்தை அனுப்பி சுகமாக்குற தெய்வம். இரண்டாவது வல்லமை, அதற்கு காயப்பட்ட கர்த்தரை தொட்டு சுகமாக்குற தெய்வம். தம்முடைய வல்லமை அனுப்பி சுகமாக்குற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஆண்டவராகிய இயேசு நமக்காக, இல்ல உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உன் சந்ததிக்காக ஆண்டவராகிய இயேசு கல்வாரியில் சிலர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், உன் மீது நிமித்தம் ஒரு காயப்பட்டார். உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின அவரை ஏற்றுக்கொண்டு உனக்கு சுகத்தையும், உனக்கு பிரசவனுக்கு விடுதலையும், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தம்மை தாமே இயேசு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில வருவாரானா? இந்த ஆண்டவராகிய இயேசு வாழ்க்கையில் இதயத்தை திறந்து கொடுப்பாய். ஆனால் உனக்குள்ளாய் வரும் பொழுது பேசலாம் இந்த சூழல் வாழ்க்கையில மாறுகிறது. இயேசு இன்றைக்கு நமக்கு சுகத்தை கொடுக்க, விடுதலை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு பேசலாம். நல்லா கவனிக்கணும். பார்க்கிறதுக்கு ஏதாவது பேசலாம் அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கிறாரா? அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் சொல்லியிருக்கிறாரா? எப்பனாலும் வரணும். சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எந்த நிமிஷத்திலும் கூப்பிடலாம். நேரம் கிடைக்கும் போது இயேசுவே உள்ளத்திலிருந்து நீங்க மனப்பூர்வமாய் அவரை கூப்பிடும் பொழுது, மனப்பூர்வம் அவரை தேடும் பொழுது, ஒரு சமயத்தை காத்திருக்கும் பொழுது உனக்கு நன்மை செய்கிற தெய்வம், இன்றைக்கு விடுதலை கொடுக்கிற தெய்வம், ஒரு சாபத்தை மாற்றுகிற தெய்வம் இன்றைக்கு ஒரு நன்மை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தை நீ திறந்து கொடுக்கும் பொழுது, இயேசு போல வாழ்க்கையில் கூப்பிடும் பொழுது, இயேசுவை வீட்டுக்கு வாரிமடல் அழைக்கும் பொழுது, இயேசு வாழ்க்கையில பேசல பாவ இருளை மாற்றி, சாப இருளை மாற்றி, பேசல ரோகத்தின் இருளை கர்த்தர் மாற்றி ஒரு வாழ்க்கையை விடுதலை கொடுக்க, ஒரு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க, ஒரு வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆளுகிறது சொல்லுவோம். சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு ஆள் உண்டாக்கப்பட்டிருக்கிற நீ, ஒரு ஆள் உருவாக்கப்பட்டிருக்கிற நீ வாழ வைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிற. கெட்டு போகிறத தேவன் விரும்புகிறது இல்லை. நீ நரகத்துக்கு போகிறதை விரும்புகிறது இல்லை.
இந்த உலக காரியங்களை விட்டு, தேவனுக்கு பிரியமில்லாத பழக்க வழக்கங்களை விட்டு, அருவருப்பான காரியங்களை விட்டு உண்மையான கர்த்தரை தேடும் பொழுது நம்ம பார்க்க போன வாரம் கர்த்தரை தேடி என்ன பண்ண தேடினோம். அதாவது நன்மை செய்த பிழைப்பிருந்த வசனத்தை நாம் கேட்கிறோம். நீங்க தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு வாழ்க்கையில் இருக்கிறாரா? குடும்பத்தில் இருக்கிறாரா? பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறாரா? இதெல்லாம் இல்லையே கேளுங்க. ஆண்டவரே வேதம் எப்படி சொல்லுகிறது? என் வாழ்க்கையில் இருந்த விடுதலை தாங்க, எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, எனக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசுடைய பிடியிலிருந்து, சத்துரு வல்லமையிலிருந்து நான் அடிக்கடி பாதிக்கப்படுகிறேன், அடிக்கடி பலவீனப்படுகிறேன், எனக்கு விடுதலை தாங்கப்பா. உண்மையா கேட்டு பாருங்க. ஆண்டவராக இயேசு விடுதலை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவராக இயேசு உன்னை தேடி வந்தார், உனக்காக தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுத்தவர், உனக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், உனக்காக ரத்தத்தை சிந்தினவர் இன்றைக்கு உன்னை பிரைஸா நேசிக்கிறவராய் இருக்கிறார், உன்னோட வாழும்படியாய் விரும்புகிறார். நீ படிக்காத வானான்னு சொல்லல, நீ பாவி வானான்னு சொல்லல, என்னை விட்டு தூரப்பட்டு வானான்னு சொல்லல. திரும்பி வா மகனே, திரும்பி வா மகளே என்று சொல்லி தேவன் மீண்டும் உங்களை அழைக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சொன்னா அவருடைய பிள்ளைகள் நீங்க, அவருடைய ஜனங்கள் நீங்க. ஆனால் ஒரு நாள் கெட்டு போகிறத பிதாவாகிய தேவன் விரும்புகிறவர் அல்ல. அதற்காகவே ஒரே பேரான குமாரனாக இயேசுவை உனக்காக, உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, நமக்காக தம்முடைய குமாரனாக இயேசு என்ன பண்ணார்? பரிசாக பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு வாழ்க்கையில் வரும் பொழுது பேசலாம். சில பார்த்து ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு கால். இங்க வந்து சோதரம் சோதரம் சொல்லிட்டு அங்க போய் என்ன பண்ணக்கூடாது? பிசாசு கையை எடுக்க கூடாது. தெய்வமல்லாத ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. உலகபரமான பழக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தேவனுக்கென்று வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் யாருக்காக? கர்த்தருக்காக வாழ்கிற ஒரே ஒரு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் தேவை. அதுக்காக உனக்காக ரத்தத்தை சென்று உனக்கு மீட்பை, ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், உனக்கு மீட்டு கொண்டிருக்கிறார், உனக்கு விலைக்கிழமை ரத்தத்தை சென்று அடிமைப்பட்டு விடுதலையாக்கி சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு ஆசீர்வதிக்க போதுமானதாக இருக்கிறார். வார்த்தைக்கு கரங்களை தட்டி பேசலாம்.